சொல்லு செம்பு. என்ன எப்போதும் 5 மணி சங்கு மாதிரி கத்திக்கிட்டே கிடப்ப? இன்னைக்கு என்னமோ குரல்லாம் உள்ள போய் வெறும் காத்து மட்டும் தான் வருது, என்னாச்சு? அந்த கொடுமையை ஏன் செம்பு கேக்குற? எனக்குன்னு வந்திருக்கே ஒரு மாமியாரு, அதோட பெரிய டார்ச்சரா இருக்கு. நல்ல வேலை தூரமா இருக்கோம், நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா போனை போட்டு என் உயிரை வாங்குது செம்பு. ஏன் சின்ன வாண்டு, என்ன சொல்றாங்க? காலங்காத்தால 5:45 மணிக்கெல்லாம் போன் பண்ணிருது செம்பு. போன் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டியா இல்லையா, தண்ணி குடிச்சியா இல்லையா, பாத்ரூம் போனியா இல்லையா, பல்லு விளக்குனியா இல்லையான்னு ஒரு இதுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கா செம்பு அவ. ஏன் செம்பு நீயே சொல்லு, பல்லு விளக்கு கூடவா எனக்கு தெரியாது? அது கூட ஒருத்தர் சொல்லியா நான் செய்யணும்? ஐயோ எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு செம்பு. அது பத்தாததுக்குன்னு ஒரு மணி நேரம் கேப் விடும். அந்த கேப் கூட எதுக்கு தெரியுமா? காலையில சாப்பாடு செய்யறதுக்கு. அந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணும், அதுவும் வீடியோ காலு. அதுக்கப்புறம் வீட கூட்டி தொடச்சியா, பாத்திரம் விளக்குனியா, துணி துவச்சியான்னு அதுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கும் இந்த தாய் கிழவி. ஒரு நாள் போன் பண்ணிச்சு பாரு செம்பு, நான் சமைக்கிறத பார்த்தே ஆகணுமா அந்த தாய் கிழவிக்கு. அதனால நம்ம ஜோசப் கிட்ட போனை கொடுத்து வீடியோ கால் பண்றா. எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டா, ஏய் இல்ல இவ்ளோ கடுகு போடாத, என் பையனுக்கு 4 கடுகு தான் பிடிக்கும், எண்ணி போட சொல்றா செம்பு. கடுகு 1 2 3 4ன்னு எண்ணி போட்டேன். இத கூட மன்னிச்சிருவேன் செம்பு. ஆனா வெங்காயம் எப்படி கட் பண்றதுன்னு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா செம்பு. குட்டி குட்டியா கட் பண்ணாதான் இவ பையனுக்கு பிடிக்குமா. நீளமா கட் பண்ணா வாயிலேயே வைக்க மாட்டானோ. வெங்காயம் கட் பண்றதுல என்ன செம்பு இருக்கு? பச்சை மிளகாய் எப்படி கட் பண்றதுன்னு கூட கிளாஸ் எடுக்கிறா செம்பு. அந்த பச்சை மிளகாக்கும் வலிக்காம கட் பண்ற கத்திக்கும் வலிக்காம கட் பண்ணணுமா. பச்சை மிளகாவை படுக்க போட்டுட்டு ஒரு துண்டா போடணுமா, அது 2ஆ பொழந்துக்குமா. அந்த 2 பச்சை மிளகாலையும் மறுபடியும் ஒரு துண்டு போடணுமா, அது 4ஆ பொழந்துக்குமா. பொழந்தெடுத்த 4 பச்சை மிளகாவையும் இப்படிக்கா ஒரு திருப்பிட்டு நடுவுல ஒரு வெட்டு வெட்டணுமா. மொத்தம் 8 பீஸா கிடைக்குமா. அந்த 8 பீஸையும் எண்ணெயில போட்டு வதக்க சொல்றா. இந்த பச்சை மிளகாவை எப்படி கட் பண்றதுன்னு 2 மணி நேரமா கிளாஸ் எடுக்கிறா எனக்கு. என்ன சின்ன வாண்டு சொல்ற? இப்படியுமா இருப்பாங்க? நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கேன் சின்ன வாண்டு. அவங்க இப்படிலாம் ஒண்ணு பண்ண மாதிரி தெரியலையே. செம்பு இது எனக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கு. வெளியிருந்து பார்க்க எல்லாமே நல்லவங்களாதான் தெரியும். ஒரு குடும்பத்துக்குள்ள 24 மணி நேரமும் இருந்து பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஒன்னும் இல்ல செம்பு, எங்க மாமியார நீ பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்து பார்த்தனா, அப்பா எவ்வளவு மங்களகரமா லட்சணமா இருக்காங்க பாக்குறதுக்கு. காலையிலே குளிச்சுட்டு நல்ல பொட்டும் போவுமா சூப்பரா இருக்காங்களே, இவங்க கேரக்டரும் நல்லா தான் இருக்கும்னு நீயே முடிவு பண்ணிப்ப. ஆனா அது எவ்வளவு பெரிய சொர்ணாக்கான அது கூட இருந்து பாக்குறவங்களுக்கு தான் செம்பு தெரியும். காலையில இருந்து 4-5 வாட்டி போன் அடிச்சிருச்சு, நான் எடுக்கலன்னு அதுக்கு கோவம். இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், என்னால எடுக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்காது மனசுல? சின்னவாண்டே இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? களை வெட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன வேணும், விஷயத்த சொல்லுங்க. இல்ல எங்க அம்மா போன் பண்ணாங்க. ஆமா உங்க அம்மா போன் பண்ணாங்க, நான் போன் எடுக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணும் அதுக்கு? அது இல்ல சின்னவாண்டு, அதுதான் வேலை இல்லாம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வெட்டியா உட்காந்துருக்குன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வெட்டியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காது. சும்மா எப்பா பாரு போனை போட்டு அதை பண்ணியா இதை பண்ணியான்னு நோயின்னு. இங்க பாருங்க ஜோ, இனிமேலாம் என்னால அது போன் பண்ணிச்சுன்னா எடுக்க முடியாது. அதுகிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிருங்க. சொல்லிட்டேன். அதான் எல்லாம் சொல்லிட்டே சின்னவாண்டு, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? எங்க அம்மா லைன்ல தான் இருக்காங்க, பேசிரு. ஏய் நில்லு, எங்க போற சின்னவாண்டு? அண்ணா ஜோசப் அண்ணா எங்க போறீங்க? அண்ணி என்னாச்சு? ஏன் ஜோஸ்பின் அக்காவும் ஜோசப் அண்ணனும் இப்படி ஓடுறாங்க? அது ஒரு பெரிய கூத்துக்கண்ணு, நான் அப்புறம் சொல்றேன். தம்பி, டாக்டர் தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. அண்ணி நேத்து அனு அக்கா ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு அண்ணி. ஏன் அண்ணி இப்ப ஜோசியக்காரவங்க சொன்னாங்க? அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, உங்க தம்பிக்காக நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இருங்க நான் போய் ராஜா மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கார்த்திக் ஒரு 2 மினிட்ஸ் அக்கா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் மாமா பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். கண்மணி டாக்டர் தம்பி, இதுக்கு மேலே கண்மணி கிட்ட சொல்லாம இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல தம்பி. எப்படியாவது இந்த வார்த்தையாவது சொல்லிருங்க தம்பி. அக்கா நீங்க யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் சரி, இந்த தடவை நான் கண்டிப்பா கண்மணி கிட்ட சொல்லியே ஆவேன். முடியலக்கா, அவ ரொம்ப பாவம். இந்த பிள்ளைங்களாம் அதுக்கு தான் தம்பி பிளான் போட்டு ஜாதகம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இவ அதுக்கும் சரிப்பட்டு வரல. இவ டக்குன்னு என்ன ஆனாலும் சரி, ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரிக்கா, இப்ப பேச போயிருக்கால, ராஜா என்ன சொல்றாருன்னு பாப்போம் வாங்க. ராஜா, ரோஜாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இங்கதான் இங்க பக்கத்துல வீடு இருக்குன்னு சொன்னாங்க. வாடா போய் பார்த்துட்டு வரலாம். ஆமானோ, தோ இந்த பக்கத்து வீடு தான், வா போய் பார்க்கலாம். அவங்க அண்ணன் வாங்க 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 உள்ள வாங்கன்னு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. போய் நில்லு போ. அடே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன்டா. நானே அவளை பார்த்து 2-3 நாள் ஆகுதானோ. அடிக்கடி எல்லாம் மீட் பண்ணிக்க மாட்டோம், போனும் பேசிக்க மாட்டோம். சும்மா எப்பயாவது எதாச்சியா பாக்குறது தான். அவ அடிக்கடி இப்படி கிராஸ் பண்ணி போவா, அப்ப ஏதாவது பேசிப்போம். இப்படி இருந்துமே ஒரு நாள் செவரேதி குதிக்கிறேன்னு குதிச்சு அவங்க அண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டா. இன்னும் நல்லா பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, வச்சு செஞ்சிருப்பா.
அட என்னடா ஆளு சோக்கா நடந்து கூட பார்த்தா இப்படி பேக்கு மாதிரி நடந்துக்குது. ஏய் என்ன ஆளு சைடு கேப்ல கிண்டல் பண்றியா? பிச்சு போடுவேன் பிச்சு. ஓஹோ மேடம் அங்க சொன்னோனே சாருக்கு இங்க கோவம் வருதோ? டேய் உன் ஆளை நீ மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் இருக்குல்ல? அவெல்லாம் 4-5 மாசம் இருக்குமா உன் லைஃப்ல வந்து? ஃப்ரெண்ட்ஷிப் தாமா ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு என் ஆளை விட்டு கொடுக்க முடியுமா? ஏய் அவன் ஆள்றி. அப்படியா? அச்சச்சோ ஏய் சீனை போடாதடா. சரி இப்ப சொல்லு, உனக்கு நான் முக்கியமா இல்ல ரோஜா முக்கியமா? கொன்றுவேன் உன்னை, ஒழுங்கா ஓடிடு. டேய் நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்றா. சரி இதே கேள்வியை நான் கேக்குறேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் வீட்டுக்காரர் ஹுசைன் முக்கியமா? என்ன மேடம் தலை தொங்கிருச்சு? இப்ப புரியுதா நீ என்கிட்ட கேட்ட கேள்வி எவ்வளவு கஷ்டமான கேள்வின்னு? கஷ்டமான கேள்வியா? போடா, எனக்கு ஹுசைன் தான் முக்கியம். அடி பாவி, ஒரு ஆறுதலுக்காகவாது எனக்கு 2 பேரும் முக்கியம் தானே சொல்ல வந்துச்சா? டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என் ஹஸ்பண்ட் தான்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டேன். ஆமாண்டா, இப்ப பாரு நீ பாட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ரோஜாவை கல்யாணம் பண்ணிட்டு துபாய்க்கோ லண்டனுக்கோ எங்கேயோ போய் செட்டில் ஆயிருவ. நம்மள அப்படியே டோட்டலா மறந்துடுவ. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படியா? வேற ஏதாவது பொண்ணு கூட போய் செட்டில் ஆக போறாரு? என் கூடயே தானே இருக்க போறாரு. சரி இப்ப நீ சொல்லு, உனக்கு நான் முக்கியமா இல்ல ரோஜா முக்கியமா? அது எப்படி பொண்ணுங்களாம் ரொம்ப ஈஸியா சொல்லி மழுப்புறீங்க? நீ பாரு, நீ டக்குன்னு என் ஹஸ்பண்ட் ஹுசைன் தான் முக்கியம்னு சொல்லிட்ட. ஆனா என்னால எனக்கு வாய் கூட வர மாட்டேங்குது ரோஜா தான் முக்கியம்னு சொல்றதுக்கு. பாத்தியா, அப்படிதான் இருக்கணும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரோஜா தான் முக்கியம்னு வாய் சொல்ல வரல. அப்ப நான் தான் உனக்கு முக்கியம். அப்படிலாம் இல்லையே. சொல்றா சொல்லு, நான் தான் முக்கியம்னு சொல்லு 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 சொல்லுடா. சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். சொல்லு, மரியாதையா சொல்லு, கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். அனு நீ தான் எனக்கு முக்கியம், ரோஜா எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லு. ஏய் ஓடிடு, நீ உன் புருஷனை பார்த்துட்டு போயிருவியா? நான் மட்டும் என் ஃப்ரெண்டு உன் பின்னாடி வரணுமா? போடி. டேய் நான் சும்மா சொன்னேன்டா. எனக்கு நீயும் ஜோசஃபும் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க எல்லாம். ஏய் ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இல்லன்னா இங்க இருந்து அப்படியே கவுத்து விட்டுருவேன், கீழே போய் விழுந்து மண்டை தெரிச்சிடும் பாத்துக்கோ. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல சும்மா சொன்னேன்டாவான். ஓடிடு ஒழுங்கா. மாமா ஏமா? ஐயோ இவளா? போச்சு செத்தோம். அனுவக்கா, கண்மணி, கார்த்திக் ப்ரோ வாங்க. பார்த்தேன் எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்மணி. மாமா சொல்லு கண்மணி. நேத்து அனுவக்கா உங்க ஜாதக விஷயம்லாம் என்கிட்ட சொன்னாங்க மாமா. அத பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த ஜாதகம்லாம் நம்ம நம்புறதுல தான் இருக்கு. நம்ம நம்பினா அது உண்மை, நம்பலனா அது போய், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை நம்பல மாமா. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் அத 100% நம்புறேன். என்னால யாரோட வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைப்பேன்ல கண்மணி. நீ அதெல்லாம் நம்பலன்னு ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கலாம் கண்மணி. ஆனா இதுவே உன் ஜாதகத்துல ஜோசியக்காரங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த முடிவை நீ கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டேன். இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்ல வரல. அது வந்து இல்ல கண்மணி, நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால மனசார ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பல. அவ சந்தோஷமா இருக்கட்டும். மாமா இப்ப என்ன சொல்ல வரீங்க? ப்ரோ, என்னால யார் வாழ்க்கையும் கெட வேணாம் கண்மணி. நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அப்ப என் வாழ்க்கை? உனக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ அந்த பையனை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்குலாம் நான் கண்டிப்பா செட் ஆக மாட்டேன். மாமா என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன மாமா இதெல்லாம் ஒரு விஷயம் நம்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை தாண்டி ஜாதகம்லாம் நம்மள பிரிக்க முடியுமா? இல்ல கண்மணி, ஜாதகத்தை வச்சு மட்டுமே நான் இந்த முடிவுக்கு வரல. ஆரம்பத்துல இருந்தே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜாதகமும் அப்படி செட் ஆகி வராம இருக்கவும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். எனக்கு உன் லைஃபை கெடுக்க விரும்பல கண்மணி. உனக்கு கண்டிப்பா என்னை விட ஒரு பெட்டரான பையன் இருப்பான். மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கலனா முகத்துக்கு நேரா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அதுக்காக உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திட்டு என்ன பிடிக்கலன்னு என்ன சமாதானப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்ல மாமா. ஜாதக விஷயத்துல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தேன். ஆனா ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்மணி ப்ரோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்மணியை நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம். டேய் இதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகுற மாதிரியே தெரியலடா. பேசாம ஒண்ணு பண்ணலாம். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற யாராவது அவ க்ளோஸா பேசுறவங்க அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுடா. அவங்க கிட்ட பேசி அவங்க மூலியமா கண்மணி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா கண்மணி அடிக்கடி ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசுவா. அந்த பொண்ணு தான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த பொண்ணு கிட்ட வேணா பேசி ட்ரை பண்ணலாம்.
ஆனா இப்ப எப்படியாவது அந்த ஸ்ரீ பொண்ணோட நம்பரை கண்மணி போன்ல இருந்து எடுக்கணுமே. ஜி அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் கண்மணி கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் விஷயம் கொஞ்சம் பேசிட்டு தரேன்னு சொல்லி கேட்டா கொடுப்பா. ப்ரோ அப்ப இப்பவே போய் வாங்கிட்டு வாங்க ப்ரோ. ஏதாவது பேசி ட்ரை பண்ண முடியுதான்னு பாப்போம். சரிங்க, நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். அனு அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசுறது? டேய் கண்மணிக்கு அந்த ஸ்ரீ பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தானா கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசியிருப்பா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி கண்மணி என்னென்னலாம் உன்னை பத்தி சொல்லியிருக்கான்றத கேட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்யூவை சொல்லுவோம். அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்போம். பாப்போம் ஏதாவது ஹெல்ப் பண்றாளான்னு. ராஜா ப்ரோ, கண்மணி போனை பார்த்து அந்த ஸ்ரீ பொண்ணோட நம்பரை என் போன்ல சேவ் பண்ணிட்டு வந்துட்டேன் ப்ரோ. கார்த்திக் ஜி சூப்பர் சூப்பர், கால் பண்ணி பேசுங்க. அனு நீங்க பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்ல வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ல. கார்த்திக் வேணாம் வேணாம், அனு பேச வேண்டாம். அவ சரியான உளறுவாய், கண்டிப்பா உளறிடுவா. நீங்களே பேசிடுங்களேன். ஓ அப்படியா, உளறுவாய் அவங்க. சரி ஓகே, நானே பேசிடுறேன். நானே பேசிக்கிறேங்க. பேசுங்க. டேய் என்னடா எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம அவர் பாட்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசுறாரு. இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம ஃபோனை கட் பண்ணிடுவாரு பாரு. அண்ணன் நம்பரா? யாரும் தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் கார்த்திக் பேசுறேன். டாக்டர் கார்த்திக்? சொல்லுங்க, யார் நீங்க? அதான் சொன்னனே கார்த்திக் பேசுறேன்னு. ஏங்க நீங்க கார்த்திக் தான் பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்க யாருன்னு தெரியல. ஓ ஐ எம் சாரி. ஆக்சுவலி நீங்க ஸ்ரீ தானே? ஸ்ரீயா? கண்மணி மட்டும் தான் நம்மள அப்படி கூப்பிடுவா. இவருக்கு எப்படி அந்த பேரு தெரிஞ்சது? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம சுகன்யா டியரோட சன் பிருத்விராஜ் அவர்களுக்கும் ரசிதா டியரோட ஃப்ரெண்ட் சித்ரா டியருக்கும் அனுசுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். I love you, Roja.